ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது நாம் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய தலைப்பு காலதான திருமணம். கால தாமத திருமணம் ஏன்? கல்யாணம் முடிந்தும் நிம்மதியில்லாத வாழ்க்கை ஏன்? அல்லது மனதிற்கு இனிய பெண் அமையாமல் போவதற்கு உள்ள காரணம் என்ன? அடுத்ததாக கல்யாணம் முடிந்தும் ஒரு நிம்மதியில்லாத அமைப்பாக இருப்பது ஏன் என்ற தலைப்பை பற்றி பார்க்க போகிறோம். நான் சொல்லக்கூடிய இந்த 3 விதமான ஹெட்டிங்க்கு ஏன் என விடை என்று கேட்டால் ஜாதகத்தில் உள்ள கிரக அமைப்புகளே காரணம். பொதுவாக ஆணின் ஜாதகத்தில் கலத்தரக்காரகன் சுக்கிரன், பெண்ணின் ஜாதகத்தில் மாங்கல்யஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய செவ்வாய். அப்போ ஜாதக கட்டங்களில் இந்த ஆணோட ஜாதகத்தில் சுக்கிரன் சுபர் வீட்டில் சுபரோடன் சேர்ந்திருக்கிறாரா, அல்லது சுக்கிரன் அதாவது கலத்தரக்காரகன் என்னும் அழைக்கக்கூடிய சுக்கிரன் எத்தனை டிகிரி கோணத்தில் அவர் அந்த டிகிரி பார்வை வாங்கியிருக்காரு, எத்தனை டிகிரியில் இருக்குது. பெண்ணோட ஜாதகத்தில் மாங்கல்ய ஸ்தானத்திற்கு உண்டானவர் எத்தனை டிகிரி வாங்கியிருக்காரு, சுபரோடு சேர்ந்துருக்காரா, பாவர் வீட்டில் இருக்காரா, இந்த மாதிரி கோணங்களை அலசி க்ளீனாக பார்த்தோம் அப்படின்னா திருமணம் ஆகாதவங்களுக்கு எப்போ திருமணமாகும். நாகதோஷம் சில பேர்த்துக்கு பார்த்தோம் அப்படின்னா கல்யாணம் ஆகலை, நாகதோஷம் இருக்குன்னுவாங்க. அது உண்மைதான். அப்போ அந்த நாகதோஷத்தை கழிச்சுட்டோன்னுவாங்க. அப்புறம் ஏன் கல்யாணம் ஆகலை? கழிச்சோம்னா கல்யாணம் ஆகணும்ல, ஏன் ஆகவில்லை? அப்போ அந்த நாக தோஷத்தை உண்டாக்கக்கூடிய கிரகம் எத்தனை டிகிரி கோணத்தில் வாங்கியிருக்குங்கிறது தான் முக்கியம். அப்போ அத்தனை டிகிரி கோணத்தில் இருந்துச்சு அப்படின்னா, அதாவது ஒரு உதாரணம் சொல்லணும்னா, ஒரு 10 வயசு பயலுக்கு 100 கிலோ எடையை தூக்கி மண்டையில் வச்சோம்னா என்ன ஆகும்? கீழே விழுந்துருவோம். அது மாதிரி பாவ கிரகம் நாகதோஷ கிரகம் டிகிரி கோண பார்வை ரொம்ப அதிகமாக வாங்குச்சு அப்படின்னா தோஷம் கழிச்சாலுமே அவங்களுக்கு மேரேஜ் ஆக கஷ்டம். அப்போ எத்தனை டிகிரி கோண பார்வை வாங்கியிருக்கு, எப்போ மேரேஜ் ஆகும், இதை அலசி ஆராய்ந்து க்ளீனாக சொல்லிடலாம். அதான் நான் ஒரு வீடியோவில் எப்போயுமே ஒவ்வொரு வீடியோவில் சொல்லுவேன். ஒவ்வொருத்தவங்களுடைய ஜாதகத்தை பார்த்தா தான் தெரியும். ஒரு ஜாதகம் பார்க்குறதுக்குன்னா 1.5 மணி நேரம் ஆகும் கட்டாயம். அலசி ஆராயணும்னா 1.5 மணி நேரம். நான் ஒரு நாளைக்கு 2 ஜாதகத்துக்கு மேலே பார்க்க மாட்டேன். ஏன்னா 3 மணி நேரம் தான். அந்த 3 மணி நேரத்துலேயே நமக்கு அப்படியே இதை ஃபுல்லாக பார்த்து முடித்தோடனே மென்டல் ரீதியாக அப்படியே மூளை சோர்வாயிடும். செய்வதை திருந்த செய்ய வேண்டும். ஒருத்தவங்க நம்மளை நம்பி பார்க்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்பிக்கையாக க்ளீனாக சொல்லிட்டோம் அப்படின்னா அதன் மூலமாக நமக்கு நல்ல பெயர் வர வேண்டும். அதுதான் என்னோட கொள்கை. அப்போ சில பேருக்கு திருமணம் ஆயிரும், நாகதோஷம் கழிச்சோடனே ஆயிரும். பார்த்தோம் அப்படின்னா கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்தோன்னா பொண்ணு வீடு இல்லை மாப்பிள்ளை வீடு ஏதாவது ஒரு பெரிய குறை, இல்லை பொண்ணு சரியில்லாமல் இருக்கும், ஏதாவது முன்னாடியே ஒரு பையனோட தொடர்பு இருக்கும், இல்லை பையனுக்கு பொண்ணோட தொடர்பு இருக்கும். பெரியவங்க உடைய சூழ்நிலைகள்னால டக்குன்னு முடிச்சிருப்பாங்க. கல்யாணம் முடித்தோடனே பார்த்தோம் அப்படின்னா அதை இதை விட பெரிய குறையாக இருக்கும். மாப்பிள்ளை மேலே குறையாக இருக்கும், பொண்ணோட குறையாக இருக்கும். இதெல்லாம் காரணம். தோஷம் கழிச்சாச்சு, கல்யாணம் நடந்துடும். இந்த டிகிரி பாவ கிரகத்தோடைய டிகிரி ரொம்ப ஹெவியாக வாங்கினதுனால தான் இந்த மாதிரி அமைப்பு உண்டு. அப்போ இந்த டிகிரி வாங்கினோடனே இதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த டிகிரி வாங்கியிருக்கு, இத்தனை கோண டிகிரியில் இந்த நாகதோஷ கிரகம் வாங்கியிருக்கு, கலத்திரக்காரர் சுக்கிரன் பாவர் வீட்டில் இருந்து வாங்கியிருக்காரு. அப்போ எப்போ முடிக்கலாம் அப்படின்னு ஒரு காலகட்டம் இருக்குது. கல்யாணம் முடிக்கக்கூடிய இந்த டிகிரி காலகட்டம் பார்த்தோம் அப்படின்னா அந்த ஜாதக கட்டத்துக்கு அதே மாதிரி கோட்சாரத்தில் வரக்கூடிய கிரகம் கலத்திரக்காரர் சுக்கிரன் எப்போ வர்றாரோ, அவங்க தாலி கட்டக்கூடிய நேரத்தில் உள்ள லக்ன அமைப்பு எத்தனை டிகிரியில் அந்த சுக்கிரன் சுப கிரகமான சுக்கிரன் மிக ஹெவியாக டிகிரி நல்ல டிகிரி வாங்கும்போது மேரேஜ் பண்ணணும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதான்னு நினைக்கிறேன். திரும்பவும் சொல்கிறேன். இப்போ ஒருத்தருடைய ஜாதகத்தில் நாகதோஷம் இருக்கிறது, கழிச்சாச்சு. நாகதோஷத்தை உண்டாக்கக்கூடிய கிரகங்கள் கொடுமையான டிகிரி கோணங்கள் வாங்கியிருக்கு, பாவர் வீட்டில் இருக்குது. அப்போ அவர் நாகதோஷம் கழித்தாலும் பொண்ணு அமையலை, மாப்பிள்ளை அமையலை, பார்க்குறாங்க, பிடிக்கலை, பொண்ணை பார்த்தா பொண்ணை பிடிக்கலை, பொண்ணு பெரிய இடமா இருக்கும், ஆனால் பொண்ணு பிடிக்கலை,
சிலது பார்த்தா குடும்பம் பிடிக்கலை, பொண்ணு நல்ல பொண்ணாக இருக்கும், இப்படிங்கிற ஒரு குறையை உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கும். இந்த நிவர்த்தி தோஷங்கள் நிவர்த்தி செய்தாலும் அந்த டிகிரி நிறையா வாங்கிருந்துச்சுன்னா, டிகிரி கோண பார்வை. அப்போ அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, எந்த மாதிரி சூழ்நிலைகளில் கல்யாணம் முடிக்கணும், எப்போ எந்த நேரத்தில் பெண் பார்க்கும் படலம் தொடங்கணும் அப்படின்னா, பிரசன்னம் அப்படின்வாங்க. கோட்சாரத்தில் இவருக்கு ஜாதக கட்டத்தில் சுக்கிரன் எங்கே இருக்காரோ, இவர் பிறக்கும்போது டிகிரி கோணம் நல்லா இல்லாமல் இருந்திருக்கும். சுக்கிரன் கம்மியான டிகிரி கோண பார்வை வாங்கியிருப்பார். அப்போ கோச்சாரத்தில் சுக்கிரன் நல்ல வீட்டில் இருந்து மிக ஹெவியாக வாங்கும்போது பெண் பார்க்கும் தொடரணும். அப்போ அது ஒரு பெரிய ப்ராஜெக்ட் மாதிரி, இந்த நேரம் இந்த கணக்கு அப்படின்னு. அப்போ அவங்களுக்கு இல்லற வாழ்க்கை சுகமாகுது. இதான் விஷயங்கள் அம்பு ஏற மாதிரி தான். கரெக்டாக க்ளீனாக அந்த நேரத்தில் கிருஷ்ணன் அர்ஜுனன் சொன்ன மாதிரி, இப்போ விடு அம்ப, அவன் ஆள் காலி அப்படிங்கிற மாதிரி புராணத்தில் சொல்லுவாங்க. அது மாதிரி இந்த நேரங்களில் நம்ம செய்யும்போது நம்ம எடுக்கக்கூடிய காரியங்கள் செட் ஆகிரும். எல்லா அமைப்புக்கும் அப்படித்தான். அதாவது கட்டங்கள் எல்லா கிரகங்களும் நல்ல அமைப்போடு இருந்தாலும் டிகிரி கோணங்கள் சரியில்லாமல் இருந்தால் தான் அவங்க ரொம்ப பாதிக்கப்படுறாங்க, கஷ்டப்படுறாங்க. அது நல்ல திசை நடந்தாலும் கோச்சாரத்தில் நல்லா இருந்தாலும் என்னத்தையோ சாப்பிட்டோம் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. அதனால் ஒவ்வொருத்தவங்களுடைய ஜாதகத்தை பார்த்தா தான் அது தெரியுமே தவிர, எனக்கு லக்னத்தில் இது இருக்கார், அவர் இருக்கார், அவர் என்ன டிகிரியில் இருக்கார் அப்படிங்கிறது உங்களுக்கு பார்க்க தெரியாது கட்டாயம். அது எங்களை மாதிரி ஜோசியருக்கு தான் தெரியும். அதனால் மேரேஜ் விஷயத்திற்காக காத்து கொண்டிருக்கும் நேயர்கள் யாராவது பெண்ணோ ஆணோ இருந்தால், உங்களுடைய ஜாதகத்தை எனக்கு முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். நான் உங்களுக்கு நல்ல வரனாக அமைத்து தருகிறேன். உங்களுக்கு பலவிதமான ஆண்டவன் அருளால் நன்மையும் கிடைக்கும். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் இன்னொரு கருத்துக்களோடு நான் உங்களுடன் பரிமாறிக்கொள்கிறேன். நேயர்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.